ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் வாகன பேரணிக்கு அனுமதி. பாஜக மனு மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே என மிகவும் வருந்துகிறேன். இனிமேல் உங்களிடம் நான் தமிழ் மொழியில் பேசப் போகிறேன் என அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பாஜக ஆட்சியில் வகுப்புவாத பாசிசத்தை வேரறுப்போம். சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் அறிவிப்பு. மதுரை தொகுதியில் சு. வெங்கடேசன், திண்டுக்கல்லில் சச்சிதானந்தம் பேட்டி. குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். விசாரணை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற தேர்தலை ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மே மாதம் 26ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே என மிகவும் வருந்துகிறேன் என்று இனிமேல் உங்களிடம் நான் தமிழ் மொழியில் பேசப் போகிறேன் என்றும் கன்னியாகுமரியை அடுத்த அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை மாலை 3 மணிக்கு வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தமிழகத்தை குறிவைத்து திருப்பூர் மாவட்டம், பல்லடம், நெல்லை, சென்னை போன்ற பகுதிகளில் நடந்த பொதுக்கூட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணிக்கு ஆதரவு திரட்டி சென்றார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி அருகே உள்ள அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது நீங்கள் அனைவரும் எனக்கு இங்கு கொடுக்கும் அன்பை என்னால் உணர முடிகிறது எனவும், நான் அடிக்கடி தமிழகம் வருகிறேன், ஆனால் என்னால் தமிழ் மொழியை தெளிவாக பேச முடியவில்லை எனவும், தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே என மிகவும் வருந்துகிறேன் என்றும், இக்குறைபாட்டை சரிசெய்ய தொழில்நுட்பத்தின் துணையை நான் நாடி உள்ளேன் எனவும், இனிமேல் உங்களிடம் நான் தமிழ் மொழியை பேசப் போகிறேன் என்றும், இதன்படி சமூக ஊடகமான எக்ஸ் வலைதள பக்கத்தில் நமோ செயலி இனி தமிழில் வர உள்ளது என்றும், அதில் உங்களிடம் என் குரலிலேயே எந்த உணர்ச்சியில் நான் பேசுகிறேனோ அதே உணர்ச்சியில் தமிழிலேயே நான் பேசுவேன் என்றும், என்னுடைய இந்த முயற்சி உங்கள் அன்பால் வெற்றியடையும் என நம்புகிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியின் வகுப்புவாத பாசிசத்தை வேரறுப்போம் என்றும், இந்தியாவின் பரந்துபட்ட பன்முக ஆன்மாவை மீட்க ஒன்றிணைய உறுதி ஏற்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதலே பாஜக ஆட்சி இந்தியாவின் மதசார்பின்மையை தன்மையை சீர்குலைத்து சகிப்பின் மையை வளர்த்து என்றும் நமது இஸ்லாமிய சமூகத்தவருக்கு எதிரான பாகுபாட்டை ஊக்குவித்து வருகிறது என்றும், குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் வழியாக இஸ்லாமியர் மீதான வெறுப்பை சட்டப்பூர்வமாக வழிவகுக்கிறது எனவும், இஸ்லாமிய வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான பன்னாட்டு நாளில் பாஜக ஆட்சியின் வகுப்புவாத பாசிசத்தை வேரறுத்து அவர்களின் பிடியிலிருந்து இந்தியாவின் பரந்துபட்ட பன்முக ஆன்மாவை மீட்க ஒன்றிணைய உறுதி ஏற்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை கோரிய மனுக்களை வருகின்ற 19ஆம் தேதி விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அசாம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் பர்த்வாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு சிஏஏவிற்கு எதிரான மனுக்களை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார். அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிஸ்டர் ஜெனரல் துஷர் மோத்தா சிஏஏவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யாதவர்களுக்கு தார்மீக வெறுப்பு கிடையாது என்றும் இந்த வழக்குகளை விசாரிக்க கூடாது என்றும் கோரிக்கை விடுத்தார்.
இதையடுத்து குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை கோரிய மனுக்களை வருகின்ற 19ஆம் தேதி விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலை ஏப்ரல் 16 முதல் மே மாதம் 26 வரை 7 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார், சுக்பிரீத் சிங் சிந்து ஆகியோர் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் மற்றும் புதிய தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை மதியம் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கேரளா, ஆந்திரா, குஜராத், ஹரியானா, தெலுங்கானா, புதுச்சேரியிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கத்தில் 6 முதல் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படலாம் என தெரிய வருகிறது. 48 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் 4 முதல் 5 கட்டங்களாக தேர்தல் நடத்த வாய்ப்பு உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முதல் மே மாதம் 26ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. மே மாத இறுதியில் வாக்கு எண்ணிக்கை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாராபுரம் நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிய வழித்தடங்கள் மற்றும் புதிய பேருந்துகளை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிய வழித்தடங்கள், புதிய பேருந்துகள் இயக்கம் மற்றும் நகர பேருந்து வழித்தட நீட்டிப்பு செய்து இயக்கும் பேருந்துகளை செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதுகுறித்து செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கூறுகையில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிய வழித்தடங்களும் புதிய பேருந்துகளும் இயக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் மு. ஸ்டாலினிற்கு எனது சார்பாக இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன், மண்டல தலைவர் பத்மநாபன், நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், தொடர்புடைய அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி வருகையால் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்து வருகிறது என சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவையில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பாரத பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்துள்ளது கண்டிக்கத்தக்கது எனவும், திமுக மீது குற்றம் சாட்டுவதால் பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்றால் அதை பற்றி பாஜக ஒருபோதும் கவலைப்படாது எனவும் தெரிவித்தார். மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு முறை தமிழகத்தின் வருகையால் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்து வருகிறது எனவும் தெரிவித்தார். கடந்த முறை திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு என்னவெல்லாம் தமிழகத்திற்கு செய்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாக மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திற்கும் ஒரே சமயத்தில் இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்படவில்லை, இத்தனை மக்கள் தொகைக்கு. இங்கு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக கூட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இரட்டை ரயில் பாதை, இந்த தூத்துக்குடி பகுதிக்கே கூட புதியதாக ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று சமீபத்தில் வருகை தந்த போது கூட தூத்துக்குடிக்கு வந்து புதிதாக இஸ்ரோ திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இவையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா? பார்த்து கொண்டிருந்தால் எதற்காக இப்படியான ஒரு கேள்விகளை முன்வைக்கிறார் என்பது புரியவில்லை. கடலூரில் NLC இந்திய நிறுவனத்தின் 7% பங்கு விற்பனையை கைவிடக் கோரி பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி LNC இந்திய நிறுவனத்தின் 7% பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்த மத்திய அரசை கண்டித்து NLC தோமுச அலுவலகத்தில் NLC அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. CITU தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தோமுச தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மத்திய அரசு நிறுவனமான NLC இந்திய நிறுவனம் நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆண்டுக்கு 2000 கோடிக்கு மேல் லாபம் ஈட்டி வருகிறதாகவும், LNC இந்திய நிறுவனத்தின் 7% பங்கு விற்பனையை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் கொல்லைப்புறமாக விற்பனை செய்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் 18ஆம் தேதி நெய்வேலி மெயின் பஜாரில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அன்றைய நாளில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
இந்த ஆலோசனை கூட்டத்தில் CITU, பாட்டாளி தொழிற்சங்கம், விடுதலை முன்னணி, AITUC உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் மாவட்ட ஊராட்சி குழு நிதியில் கட்டப்பட்ட பயணிகளின் நிழற்கூடம் பயணிகளுக்கு பூமி பூஜை செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் சத்திரபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாவட்ட ஊராட்சி குழு நிதியின் கீழ் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயணிகள் நிழற்கூடம் அமைக்கும் பணி நடைபெற்றது. பூமி பூஜை மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சூரியகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சந்திராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜாவகர், சத்திரபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரகாஷ், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெருமாள், மங்கை தங்கவேல், தனலட்சுமி வெங்கடேசன், மலர்கொடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு நிதி அளிப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அடிப்படை பிரச்சினைகளுக்காகவும் வணிகர்களின் பாதுகாப்பிற்காகவும் மற்றும் சமூக விரோதி சக்திகளின் நடவடிக்கைகளை எதிர்த்து உடனுக்குடன் குரல் கொடுக்கும் கட்சி எங்கள் கட்சி என்று கோஷமிடப்பட்டது. இதில் மாநில செயற்குழு முத்துக்குமார், மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர், மாவட்ட செயற்குழு ஆனந்தன், பூவாரகன், பழனி, ஆறுமுகம், தேவி, சின்னராசு, தங்கராசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு செங்கலை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை என கூறி உதயநிதி ஸ்டாலின் தனது தந்தையை முதல்வர் ஆக்கிவிட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அடுத்த மௌலிவாக்கத்தில் முதல்வர் MK ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு மற்றும் திராவிட கட்சி நிர்வாகி மதிவதனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய TR பாலு, மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக காம்பவுண்ட் சுவர் மட்டுமே கட்டி உள்ளது எனவும் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு செங்கலை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை என கூறி உதயநிதி ஸ்டாலின் தனது தந்தையை முதல்வர் ஆக்கிவிட்டார் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு ஒரே வஞ்சனை செய்துவிட்டு மோடி ஓட்டு கேட்க வருகிறார் எனவும் மக்கள் 2 முறை ஏமாந்து விட்டார்கள், 3வது முறை ஏமாற மாட்டார்கள் எனவும் கூறினார். திருவாரூரில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கமான் ஒன்றியத்தில் தென்குவளவேலி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பள்ளி வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் இப்பகுதியிலேயே படிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்ததாகவும் வரும் காலத்தில் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுப்போம் என உத்தரவாதம் அளித்ததாகவும் தெரிவித்தார். இதில் திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர், வலங்கைமான் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரை வேக்காட்டுத்தனமாக யாரை காப்பாற்ற முன்னாள் முதலமைச்சர் அறிக்கை விடுகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் MK ஸ்டாலின் என் மீது கிரிமினல் அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ளார். போதை வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்குடன் தொடர்பு பற்றி திமுக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், என் மீது வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல என்றும் கூறினார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் எதுவும் தெரியாமல் பேசுவது ஆச்சரியம் மட்டுமல்லாமல் வருத்தம் அளிப்பதாக கூறிய அவர், போதைப்பொருள் விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதாகவும் அரைவேக்காட்டுத்தனமாக யாரை காப்பாற்ற அவர் அறிக்கை விடுகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல. இன்னைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் வெளியே வந்து பதில் சொல்லுங்க. ஆனால் இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு முதலமைச்சரின் மீது சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. யாருக்கும் சந்தேகம் குறைய போகிறதில்ல. இன்றைக்கி ஜாஃபர் சாதிக், நான் முதலிருந்து சொல்கிறது, சென்னைக்குள்ளே மெத் லேபே ஓட்டிகிட்டு இருக்காங்க. லேப் இல்லாமல் நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக்லாம் தயாரிக்கவே முடியாது. நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்கணும்னா லேப் வேணும். அந்த லேப் சென்னைக்குள்ளே எங்கே இருக்கு? இந்தியாவிற்கே முன்னோடியாக ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு இணைந்து பணியாற்றுவதை பெருமையாக நினைக்கிறேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார்.
திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.டி. கலைசெல்வன் ஆகியோர் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட அதிமுகவிலிருந்து விலகி தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் அமைச்சர் கே.என். நேரு, கடலூர் மாவட்ட செயலாளர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சி.வி. கணேசன், அமைப்பு செயலாளர் பாரதி, செய்தி தொடர்பு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.டி. கலைசெல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்தி வருகிறார் என்றும், கலைஞர் உதவித்தொகை வழங்கி தொழில்துறை மாநாட்டை நடத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் என்றும், பெண்களுக்கு பேருந்தில் கட்டணமில்லா பயண வசதி என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிற்கு முதன்மையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திகழ்கிறார் என்று சட்டமன்ற உறுப்பினர் வி.டி. கலைசெல்வன் தெரிவித்தார். விருதாச்சலம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மாண்புமிகு திராவிட மாடல் நாயகன், தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தலைமையிலே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதியிலிருந்து என் போன்ற தளபதியாரை தலைமையேற்று கழகத்தில் இணைவதற்காக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள், இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கிற மாவட்ட பிரதிநிதி, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவரும் 600 பேர் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கிற திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் தலைமையிலே சேர்ந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இவரை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கொள்கைகள் இல்லாத கட்சியாக அதிமுக மாறிவிட்டால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள அரசியல் கட்சிகள் அஞ்சுகின்ற சூழலே உள்ளது என்றும், தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவிற்கே முன்னோடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார் என்றும், அவருடன் இணைந்து பணியாற்றுவதை பெருமையாக நினைக்கிறேன் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அம்மா அவர்கள் அழைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த நேரத்தில் என்னை கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக அறிவித்தார்கள். ஆனால் அதில் கொள்கையும் இல்லை. இப்பொழுதெல்லாம் போடுகிற சண்டையெல்லாம் பார்த்தால் அவர்கள் மிக மோசமான ஒரு நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கிறது. முதல்வராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதை பெருமையாக நினைக்கின்றேன். புவனகிரி அருகே ரோட்டரி சங்கம் சார்பில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி ரோட்டரி சங்கம் சார்பில் சிதம்பரம் மாரியப்பா நகரில் உள்ள தனியார் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் ரோட்டரி சங்க தலைவர் சேஷாத்ரி, செயலாளர் சுந்தர்சன் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் துணைநிலை ஆளுநர் கமல்சந்த், மருத்துவர் கதிரவன், முன்னாள் ரோட்டரி தலைவர் ஹபீப் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே வைக்கோல் ஏற்றி சென்ற மினி லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஈஞ்சம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ராஜசேகர் தனது நிலத்தில் பயிரிட்ட வைக்கோலை மினி லாரி மூலம் வாழப்பாடியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அப்போது மினி லாரியை முருகன் என்பவர் ஓட்டி சென்றபோது வைக்கோல் மின்சார வயர் மீது உரசி மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மினி லாரி ஓட்டுநர் உடனடியாக காஞ்சிபுரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இதனால் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரி முழுவதும் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலை கழிவு நீர் பாலாறு கிளை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் தொழிற்சாலையை மூட மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 100க்கும் மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு வெளியேற்றப்படும் தோல் கழிவு நீர் வளையம்பட்டு பகுதியில் உள்ள தோல் கழிவு நீர் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தோல் தொழிற்சாலைகள் பாலாறு கிளை ஆற்றில் கழிவு நீரை வெளியேற்றுவதாக கூறப்படுகிறது.
இதையடுத்து ரகசியமாக குழாய் அமைத்து தோல் கழிவு நீர் சின்ன பாலாற்றில் வெளியேறுவதை மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் கண்டுபிடித்தார். மேலும் தோல் தொழிற்சாலையின் மின் இணைப்பை துண்டித்து உடனடியாக தொழிற்சாலையை மூட உத்தரவிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஒரக்கடத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள குரூப் ஆஃப் உனித்திரம் என்ற தனியார் நிறுவன உரிமையாளருக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் ஊராட்சிக்குட்பட்ட ஒரக்கடத்தில் கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திராவில் செயல்பட்டு வரும் குரூப் ஆஃப் உனித்திரம் என்ற தனியார் நிறுவனம் துவங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் ராமநாராயணன் பகஷி, ஆதித்ய பகஷி மற்றும் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி சுதர்ஷன் ஆகியோர் பங்கேற்று நிறுவனத்தை துவக்கி வைத்தனர். இதில் விஜயகுமார், பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிறுவனத்தில் 150 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் வல்லம் ஊராட்சி சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக குரூப் ஆஃப் உத்திரம் என்ற தனியார் நிறுவனம் துவங்கப்பட்டதற்கு பல்வேறு தனியார் நிறுவனங்களின் முதலாளிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழப்பாடியில் நிலத்தகராறு ஏற்பட்டதில் முதியவரை திருப்புலியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த வேப்பிலைப்பட்டி கிராமத்தில் கணவரை இழந்த பரமேஸ்வரி தனது 2 குழந்தைகளுடன் மாமனார் பெருமாள் பாதுகாப்பில் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் ராமசாமி மற்றும் தங்கவேல் ஆகிய இருவரும் நீண்ட நாட்களாக பெருமாளுடன் நிலத்தகராறில் ஈடுபட்டு ராமசாமி, தங்கவேல் ஆகிய இருவரும் பெருமாளை திருப்புலியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்துள்ளனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் பெருமாளை மீட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து வாழப்பாடி காவல் நிலையத்தில் பரமேஸ்வரி புகார் மனு அளித்த நிலையில் மனு குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தகவல் அறிந்த ராமசாமி மற்றும் தங்கவேல் பரமேஸ்வரி மற்றும் 2 குழந்தைகளையும் கொலை மிரட்டல் விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பரமேஸ்வரி, எனக்கும் எனது குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உயர் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேப்பல்பட்டி கிராமம் முடியனூரில் ரொம்ப காலமாக வசிச்சிட்ருக்காங்க. எங்களுக்கும் எங்கள் சின்ன மாமனாருக்கும் ரொம்ப காலமாக ராமசாமி என்றவருக்கும் ரொம்ப காலமாக தகராறு இருந்து கொண்டு இருக்குது. இவர் எங்கள் மாமனார் வேப்பல்பட்டி போயிட்டு வர வழியில் சின்ன மாமனார் ராமசாமியும் அவரது மகன் தங்கவேலும் சொல்லி எங்கள் மாமனார் அடித்து போட்டு பேச்சு மூச்சு இல்லாத அளவுக்கு வந்துட்டாங்க. ரோட்டில் வந்தவங்க எங்கள் கிட்ட சொன்னாங்க, ஐயோ நாங்கள் பதறி போய் ஓடி பார்க்கும்போது செத்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாங்கள் போய் தூக்கி ஐயோயோ செத்துட்டாரே என்று நாங்கள் தூக்கி போய் 100 ஃபோன் அடித்தோம். 108க்கு ஃபோன் அடித்து எங்களை வர சொல்லி மங்களபுரம். தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி ரயில்வே நிலையத்தில் பாலாஜி என்டர்பிரைசஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையின் தூய்மை பணியாளராக சின்ன மாடசாமி என்பவர் பணி செய்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல அங்கு நிறுத்தி வைத்திருந்த ரயில் பெட்டிகளை தண்ணீர் ஊற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே சின்ன மாடசாமி உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த இரும்பு பாதை காவல் நிலைய போலீசார் மாடசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உத்திரமேரூர் அருகே 14 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கிழக்காடி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 14 லட்சங்கள் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்வின் போது ஒன்றிய செயலாளர் டி குமார், ஒன்றிய குழு துணைத் தலைவர் வசந்தி, வார்டு கவுன்சிலர்கள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் பாஜக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் அற்புதகுமார் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைத்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சேகரன், சத்யராஜ் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
ஆம்பூரில் குடும்ப பிரச்சனை காரணமாக ரயில் முன்பு பாய்ந்து கூலி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் குடும்ப பிரச்சனை காரணமாக ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக சென்றுள்ளார். அப்போது ஆம்பூர் ரயில் நிலையம் சென்ற அவரை அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் கூச்சலிட்டு தடுத்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் குப்புசாமியின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட குப்புசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் குப்புசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதாச்சல கோட்டாட்சியரிடம் NLC சுரங்க விரிவாக்க பணிக்காக எடுக்கப்பட்ட நிலம், வீட்டு மனைகளுக்கு உயரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நெய்வேலியில் NLC விரிவாக்க பணிக்காக 2000 முதல் 2013 வரை எடுக்கப்பட்ட கம்மாபுரம், சாத்தப்பாடி, ஆதனூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கையகப்படுத்தப்பட்ட நிலம், வீட்டு மனைகளுக்கு உரிய கருணைத் தொகை, ஆழ்துளை கிணற்றுக்கு இழப்பீடு, வாழ்வாதாரம் சமமாக வழங்க கோரி முன்னதாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று போராட்டத்தினை கைவிடக் கோரியும் வேளாண்மைத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், NLC நிறுவனம் ஆகியோர் வாக்குறுதி அளித்ததின் பெயரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் இன்று வரை எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றப்படாததால் நிலம் கொடுத்த விவசாயிகள் விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் மொஹத் அவர்களிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற, இல்லை என்றால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். குடியாத்தம் அருகே தொடர் யானைகள் அட்டகாசத்தினால் விவசாயிகள், கிராம மக்கள் வனத்துறையினரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கள்ளப்பாடி கிராமத்தில் விளைநிலங்களில் புகுந்து யானைகள் அறுவடைக்கு தயாராக உள்ள விளைபொருட்களை மிதித்து நாசம் செய்து வருகின்றன. மேலும் அதிகாலையில் கிராமங்களில் புகுந்து சாலையில் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் அதிகாரிகள் யானைகளை விரட்ட வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் குடியாத்தம் வனத்துறையினரை கண்டித்து குடியாத்தம் சித்தூர் சாலையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பின்னர் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், வனப்பகுதியில் கூடுதல் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 4 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் விவசாயிகள் கலைந்து சென்றனர். இனி வருவது ஆன்மீக செய்திகள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கம்மாபுரம் ஒன்றியத்தில் உள்ள புனித சவேரியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் தேர் பவனி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரரெட்டி குப்பம் பங்கு சந்தை ஜான் சீரிஸ் தலைமையில் நடைபெற்ற தேர் பவனியில் மாத சுரூபம் மற்றும் புனித சவேரியர் சொரூபம் கொண்ட 2 தேர்கள் கோவில் வளாகத்தில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. அப்போது பொதுமக்கள் சொரூபங்களை மாலை அணிவித்து வழிபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கொடியை மரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோவிலில் 2 மாதத்திற்கு முன்பு உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உண்டியல்கள் நிறைந்ததால் மீண்டும் காணிக்கை என்னும் பணி கோவிலின் கிழக்கு கோபுர மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் 1,87,30,816 ரூபாய் பணம், 106 கிராம் தங்கம், 12 கிலோ 75 கிராம் வெள்ளி, 274 வெளிநாட்டு நாணயம் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் வாகன பேரணிக்கு அனுமதி, பாஜக மனு மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே என மிகவும் வருந்துகிறேன். இனிமேல் உங்களிடம் நான் தமிழ் மொழியில் பேசப் போகிறேன் என அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பாஜக ஆட்சியில் வகுப்புவாத பாசிசத்தை வேரறுப்போம், சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் அறிவிப்பு.
மதுரை தொகுதியில் சு வெங்கடேசன், திண்டுக்கல்லில் சச்சினானந்தம் பேட்டி. குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். விசாரணை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற தேர்தலை ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மே மாதம் 26ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.